வந்தேனம்மா. உன் அப்பா அம்மா நலமா? நலமாய் இருக்கிறார்கள். அம்மா, உங்கள் வீட்டுக்கு அதிதியாக வந்த அன்று என் பொருட்டு உங்களை குற்றம் சாட்டியது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சாந்த குணமுள்ள நீங்கள் அந்த அம்மாளிடம் பாடுபட்டு உழைத்து இத்தனை கஷ்டம் அனுபவிப்பது எதற்கம்மா? அப்பா பர்வதகுமாரா, என் கஷ்டமும் வேதனையும் அதுவல்ல. திசை தெரியாமல் போகும் என் வாழ்க்கை படகுக்கு வழிகாட்ட அந்த பரதேவதையை பிரார்த்தனை செய்ய ஆலயத்துக்கு செல்லக்கூட அனுமதி இல்லாமல் வாழ்கிறேன். அதுதானப்பா என் வேதனை. அம்மா, இந்த இயற்கையில் அந்த அகிலாண்டேஸ்வரி இல்லாத இடம் ஏது? பாலகா, அம்மா, சிலையில் தான் நீங்கள் தெய்வத்தை காண முடியும் என்றால் அந்த மகாசக்தியின் வடிவத்தை நான் செய்து தருகிறேன். அப்படியா? நீ செய்து தருவாயா? தருவேன் அம்மா. உழைப்பு என்னுடையது, உருவாக்கும் கை அன்னையுடையது. அம்மா, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் இப்போதே வருகிறேன். பிஞ்சு விரல்களா இதை செய்தது? எல்லாம் அந்த பராசக்தியின் கருணை அம்மா. அம்மா, இந்த மண்பொம்மையிலும் அந்த மகாசக்தி இருக்கிறார் இருப்பதே உணர்கிறேன். சரி, நான் வருகிறேன் அம்மா. போய் வா குழந்தாய். அந்த ஊமை கொட்டா முண்ட விடிஞ்சது விறகெடுக்க போனவதான் ஆளையே காணோம். கட்டையில வச்சு கொளுத்த பாராணி வா. ஏமா, ராஜா வீட்டுல பிறந்தவளா நீ? இப்பதான் வர்றதா? ஓடி தோட்டத்துல போய் வேலை பாரு. சரிம்மா. என்னடி இது கையில பொம்மை? அம்மன் பொம்மை. ஆஹா, வீட்டுல இருக்கிற இந்த அம்மனுக்கே சேவை செஞ்சு உருப்படுது பொய்ய காணோம். இன்னும் அந்த அம்மனுக்கு பூஜை செஞ்சு யார மயக்க பாக்குற? இன்னைக்கு உனக்கு தீனி போடுறேன் தண்டோ நினைச்சுட்டு இருக்கேன். இன்னும் அந்த பொம்மைக்கு பூஜை செய்யறதுக்கு பூவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எங்க இருந்து வரும் நினைச்சுட்டு இருக்கேன். அம்மா, அம்மாவும் இல்ல அம்மா. அம்மா, அந்த பொம்மை போற என்னடி போச்சு? முதல்ல உள்ள போய் வேலை பாரு. போ. ஏன் நினைக்கிறேன்? உள்ள போய் வேலை பாரு. போடி. இந்த பொகரக்கட்டுக்கு பூஜை ஒண்ணுதான் குறைச்சு. அம்மா பரமேஸ்வரி, உன் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. எங்கேயாவது உன்னை பூஜித்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்ததற்கு அந்த அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லாமல் செய்து விட்டாய் அம்மா. நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை இப்படி பரிசோதிக்கிறாய்? அம்மா பார்வதி, இந்த அனாதையின் அழுக்குரல் கேட்டு நீயே என்னை தேடி என்னிடம் வந்து விட்டாயாமா?